அப்பர் பாடியை நல்ல ஷேப்ல வச்சுக்கிறதுக்கு புல்லப்ங்கிறது நல்ல மெத்தட், நல்ல எக்ஸசைஸ். என்னப்பா இது, புல்லப்பா இல்ல ஸ்பைடர்மேன் விளையாட்டா? தம்பி கையில என்ன கம்பி? இந்த பையன் ரொம்ப நல்லா பண்றான், சயின்ஸை படிச்சிருக்கான், நிறைய கொம்ப உடைச்சிருக்கான். அக்கா கம்பியை காலால டைட் பண்றாங்க. கம்பியில அப்புறம் டைட் பண்ணலாம், முதல்ல உங்க நட்டை டைட் பண்ணுங்க. எம்மா கிரட்ஜி பேகி சிரிப்பு வருது. புல் அப் பார் இது டோர் வேல நிக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஃபிரிக்ஷன் மட்டும்தான். சர்ஃபேஸ் எவ்வளவு ரஃப்பா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் மல்டிப்ளைட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் பிரஸிங் த சர்ஃபேசஸ் டுகெதர் ஈக்குவல்ஸ் மேக்ஸிமம் ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுது? இது பாருங்க, இதே நான் விட்டு தான் பேசினேன். இதுல எடிட்டிங் நடந்திருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அதோட அர்த்தத்தை நம்ம இப்போ பிராக்டிகலா பார்த்தா ஒரு ஜாலி இல்ல, பார்க்கலாம். இப்போ பார்ஸ்ல ஸ்க்ரூஸ பொருத்தி அந்த டோர்ல மாட்டி விடும்போது ஃபோர்ஸால ரெண்டு சர்ஃபேசஸும் இணைக்கப்படுது. இந்த பார்ல இருக்கிற டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் விட அதிகமா ஆகாத வரைக்கும் பார் இப்படி கதவோட இருக்கும். புல் அப் பண்ணி வேகமா கீழே வரதுனால எடையை விட அதிகமான ஃபோர்ஸ் இந்த பார்ஸ்ல தான் விழுது. இதனால பார் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு.